மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் புதிய தலைமை ஆணையராக டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தான் ஸ்ரீ அசாம் பாக்கிக்கு பதிலாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான நியமன கடிதத்தை அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கடந்த ஏப்ரல் 25 அன்று வழங்கியிருந்தார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களின் ஒப்புதலுடன் 2009 SPRM சட்டத்தின் பிரிவு 5 கீழ் இந்த நியமனம் நடைபெற்றுள்ளது. டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் இன்று மே 13ஆம் தேதி முதல் 2028ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி வரை 2 ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவார். நாட்டின் நேர்மைத்தன்மை, நல்லாட்சி மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இவரின் தலைமை உதவும் என SPRM உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.